கூப்பிட்டு வரணும். ஏன்னா இங்கே கார்னர் எதுவுமே இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே 2000 அடி பள்ளத்தாக்கு தான். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. அந்த இடத்துல தாங்க அங்கே ஒரு பாறை தெரியுது இல்லைங்களா, அந்த பாறையில தான் பாண்டவர்கள் வந்து குட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு குட்டி ஒரு ராஜ அரண்மனை மாதிரி இருக்கு. அது அப்புறமேட்டு நம்ம போய் பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய உச்சி சிவனை போய் பார்த்துடலாம் வாங்க. பச்சை கலராக ஒரு தண்ணி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. படிக்கட்டுலாம் போட்டு ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு தண்ணின்னு கூட சொல்லலாம். இந்த தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க. ஏன்னா அங்கே அந்த காலத்தில் நம்மளுடைய மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ அழகாக பராமரிப்பு பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டேம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேம் மாதிரி சின்னதாக கட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து தேக்கி வச்சுருக்காங்க. கீழே வந்து படிக்கட்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுங்கன்னா நம்ம முன்னோர்கள் அப்பயே எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி இதன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க நம்ம மேலே போகலாம். ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்போ நம்ம மேலே போக போகிறோம். வாங்க. இங்கே பாருங்க, உலகத்தையே ஆட்சி செய்த நம்மளுடைய தமிழ் கடவுளோட முத்திரை. இந்த பாறையை தான் அந்த கடவுள் சுற்றி வருவாங்க. இது இந்த கேப் இருக்குது பார்த்தியா, இது
கம்பி போட்டிருக்காங்க. அப்போ வந்து கம்பியே இல்லாமல் இந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு சுற்றி வரணும். குழந்தை இல்லாதவங்க, புரியுதா? கீழே பார்த்தியா எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களோட குகைக்கு போக போகிறேங்க. வாங்க பாண்டவர்களோட குகைக்கு போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க வந்து பாண்டவர்கள் இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். சரிங்க, பாண்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தான் இந்த குகைன்னு கூட சொல்லலாம்.